எல்லா நேரத்திலும் உப்புக்கள் இருக்கும். இந்த இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கும் உப்புக்களை சிறுநீர் உங்கள் சரியாக பிரித்தெடுக்காவிட்டாலும் கஷ்டம். உள்ளே கலவையாயிருமோ? உள்ளேயே கலவையா ரத்தத்தில் தேங்க ஆரம்பித்து விடும். அது மற்ற இடங்களுக்கு போய் எல்லா உடலின் பல அவயவங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். ஓஹோ. இது சிறுநீரகத்தின் சாதாரண செயல்பாடுகள். இதுக்கு அடுத்து என்ன போக போறீங்க? அந்த மாதிரி அந்த சிறுநீருடைய இப்போ சொன்னீங்க டாக்டர், இந்த அளவு சொன்னீங்க. ரெண்டாவது அது வெளியேறும் முறை சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ இந்த முக்கியமான விஷயம், இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த சிறுநீர் விஷயங்கள் உடனே திடீர் தொடர்ந்து இருக்கணுன்றது மாதிரி இதில் வருதே. அப்போ இவங்க இவங்களுடைய அந்த மெட்டாபாலிசம் கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆயிருமா இவங்களுடைய அந்த கழிவேற்று முறைகளில்? சிறுநீர் பையில் நீர் தேங்குது. சிறுநீர் 300 மில்லியன் கணக்கு வச்சுருக்கோம். 300லேருந்து 400. இது ஏறக்குறைய 5 மணி நேரம் 6 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேண்டாலும் ஆகலாம். ஆனால் இதில் இப்போது நீரிழிவு நோய் வியாதி உள்ளவர்கள், இந்த பிராஸ்டேட் என்ற மூத்திரக்காய் வீக்கம் உள்ளவர்கள், நீரடைப்பு உள்ளவர்கள், சிறுநீர் பையிலே கற்கள் உள்ளவர்கள், சிறுநீர் பையில புண்ணு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். ஏன் அடிக்கடி போக வேண்டியிருக்கும்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். என்னென்ன? ஒன்று, சிறுநீர் அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு 1 மில்லிக்கு பதிலாக ஒரு நிமிஷத்துக்கு 1.25 மில்லி உற்பத்தி ஆகுதுன்னா நிறைய சேரும், சீக்கிரம் போகணும். ஒன்று. ரெண்டாவது, சிறுநீர் பை சுருங்கிரும் அளவுல, புண்ணாய் போய் அளவுல சுருங்கி இருக்கும். அப்பவும் அடிக்கடி போகும். இந்த பிராஸ்டேட் என்ற மூத்திரக்காய் வீக்கம் சிறுநீர் பையை உறுத்தும். கற்களோ புண்ணோ பிராஸ்டேட்டோ இருந்தால் உறுத்தும். உறுத்துனா திருப்பி திருப்பி சிறுநீர் பை சுருங்கணும். அப்போ அடிக்கடி போகும். இது போக பிராஸ்டேட் வீக்கம் அடைப்பு இருந்தால் சிறுநீர் முழுசும் வெளியாகாது. 300 மில்லி இருக்கு, 100 மில்லி தான் போகும், மீதி 200 தங்கிருச்சு. அப்போ அடுத்த 100 கலெக்ட் ஆன உடனே அது வெளியாகணும். ஸோ 100 கலெக்ட் ஆனால் 1.5 மணி நேரத்துக்குள்ளார வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு, இந்த பிராஸ்டேட் உள்ளவர்களுக்கு இது அதிகமாக இரவு நேரத்தில் தான் தெரியும். இரவு நேரத்தில் அடிக்கடி ஒன்றுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏனென்றால் நீர் பை நிறையா இரவில் நீர் தேங்கி கொஞ்சம் தான் வெளியாகும். அவர்கள் பிராஸ்டேட்டின் காரணமாக, சர்க்கரை வியாதியின் காரணமாக. இது சிறுநீர் பையில் இருக்கிற சில பிரச்சனைகள்னால வர்றது. இது நீரிழிவு நோய்க்கும் பிராஸ்டேட்டுக்கும் உள்ள கல்லுக்கும் அது எதனால காரணம் கண்டுபிடிச்சிடணும். அடிக்கடி போவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி போகிறது பகலிலா இரவிலா? 2 நேரத்திலுமா? அடிக்கடி போகிறதுனா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை போகுது? இது எல்லாமே வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, இது எதனால இப்படி நடக்குது அப்படி, அந்த முடிவை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகே டாக்டர், இப்போ இதில் இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சையில் மிக முக்கியமாக இன்னைக்கு தெரியக்கூடியது இந்த சிறுநீரக கற்கள் தான். எப்போவுமே கல் அடைச்சிக்கிருச்சு சார், கல்லுனால தான் சார் யூரின் போட முடியல, இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது கல் அடைப்பு. ஆமாம், இது என்ன கல்லுன்றீங்களே, என்ன வாட் டஸ் இட் மீன்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லது அதனுடைய உண்மையான நிகழ்வுகள் என்ன? முதல்ல கல்லுன்னா எப்படி உருவாகுது? சாப்பிட்ற கல்லுக்கும், சாப்பாட்டில் இருக்கும் கல்லுக்கும், இந்த கிட்னிலேருந்து வர்ற கல்லுக்கும் சம்பந்தமே இல்லை. இது முதல்ல அது எப்படி? அதான் இப்போ கிட்னி ட்ராக்ன்றது தனி, உணவு குழாய், அந்த உணவு குடல், வயிறு, குடல், அது தனி ட்ராக். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகே, சரியா? ஸோ சாப்பாட்டு கல்லுனால இந்த கல் வருவதில்லை. சாப்பாட்டினால் இந்த கற்கள் உருவாவதில்லை. சாப்பாட்டில் இருக்கும் கல்லினால் இந்த கற்கள் வருவதில்லை. ஓ, அதான் அப்படி. ஆமாம் சார், நான் சாப்பாட்டில் எங்கள் ஊரில் ஆமாம் சில பேர் நிறைய இந்த மாதிரி நிறைய கல் போட்டாங்க. ஆமாம் டாக்டர், இது பெரிய விஷயமா இருக்கு. இதில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, அதைத்தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட கல் தனியாக வேற பாதையில் போயிடும். ஓ ரைட். இப்போ சிறுநீர் கற்களை பற்றி பேச வருவோம். நம்ம வீட்டில் குழாய் இருக்கு. இல்லை, இது ஒரு முக்கியமான பதிலாக சொல்கிறீங்க. அதாவது எல்லாருக்கும் எப்படின்னா, இந்த மாதிரி உணவை சாப்பிட்டால், இந்த மாதிரி உணவை சாப்பிட்டால்னு பிரிச்சு அப்புறம் வருவோம். உணவில் இருக்கும் கல்லை பற்றி மட்டும் பேசிடுவோம். இப்போ பேசுவோம். கல்லை சாப்பிட்டா கல் வராது, அது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம், முடிஞ்சு போச்சு. இப்போ சிறுநீரில் வரக்கூடிய கல் வீட்டில் குழாய் இருக்கிறது.
குழாயில் உப்பு தண்ணி வந்தால் காரை படியும். ஆமாம், உள்ளே படியும். காரை படிந்து அது வந்து கட்டியாக ஆயிடுது. ஆமாம். சிறுநீர் என்பது உப்பு தண்ணீர், முதல்ல சொன்னோம். ஆமாம், உப்பு கலந்தது தான், அதில் ஒன்றும் சந்தேகம். ஸோ இது குழாயில் வரும்பொழுது இது சில நேரங்களில் இந்த உப்பு காரையாக படிந்து விடுகிறது. ஓ, அந்த சிறுநீர் அந்த படிதல் வந்து அந்த அதுதான் கல் வெசல்ஸ்ல, அந்த சிறுநீர் குழாயில் குழாய் படிந்து விடுகிறது. இது அங்கிருந்து நகண்டு வந்துச்சுன்னா அது கல்லா வருது. ஸோ சிறுநீரில் இருக்கும் உப்பு தான் கல்லாகிறது. அதில் இருக்கும் உப்பே கல்லாகிறது. ஓ, ரைட்டு. ஸோ இப்போ பேசிக்காக எப்படி வரும்னா, சிறுநீர் எப்போதும் உண்டு, சிறுநீரில் நீரும் உண்டு, உப்பு உண்டு. இந்த உப்பு தான் கல்லாகிறது. அப்போ எப்போ கல்லாகும் அப்படின்னு பார்த்தா, எப்போ கல்லாகும்? அனாலிட்டிக்கல், அதாவது பகுத்தறிவு, பகுத்து பேசணும். மூணு காரணம் வச்சுக்குவோம், இல்லை 4 காரணம் வச்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக 3. தண்ணீர் குறைகிறது, தண்ணீர் அளவு குறைகிறது. சிறுநீரில் தண்ணி குறைஞ்சு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிடுது. சிறுநீர் நீராக இல்லாமல் மஞ்சளாக திக்காக வருகிறது. அப்படின்னா 100 மில்லி தண்ணீரிலே 100 மில்லிகிராம் உப்பு இருக்க வேண்டும் என்றால் 70 மில்லி தண்ணீரிலே அதே 100 மில்லி உப்பு இருக்கிறது. ஸோ அந்த உப்பு படிவதற்கு வாய்ப்புகள், அந்த கலரை பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து சயின்ஸில் சொல்லுவாங்க சேச்சுரேட்டட் சொல்யூஷன், கரைசல், அதிதீர கரைசல்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ தண்ணீரின் அளவு குறைந்தால் உப்பின் அளவு அந்த அளவுக்கு கூடிடும். 1 கப்பு காஃபியில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் சுவை சரியாக இருக்கும். அரை கப்பு காப்பியில் ஒரே ஸ்பூன் சர்க்கரையை போட்டால் இனிப்பு அதிகமாகிவிடும். அதே மாதிரி தான் தண்ணீர் 1000 மில்லி வரும் இடத்துல இவ்வளவு உப்பு இருந்தால் அது கரைந்து ஓடிவிடும். 700 மில்லி ஆயிருந்தால் அது அங்கங்கே தேங்குவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும்னு சொல்றது எப்பவுமே. இது முதல் காரணம். தண்ணீர் குறைந்து உப்பின் அளவு அதிகமாகும். இப்போ அடுத்தது, தண்ணீர் அதே அளவுக்கு வருகிறது, ஆனால் உப்பின் அளவு கூடுகிறது. சரியா? நீங்க 1 கப்பு காப்பியில 2 ஸ்பூன் சர்க்கரையை போடுறீங்க, அப்பவும் இனிக்கும், அதிகமாகவும் இனிக்கும். அதே மாதிரி தான் சில காரணங்களால் அந்த உப்புகள் கொஞ்சம் அதிகமாகுது. உடம்புல பல வியாதிகள், மெட்டபாலிசம், ஏதோ ஒரு என்சைம் குறைபாடு, வைட்டமின் குறைபாடு, இதனால உப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதுலேயே இயற்கையாகவே உருவாயிருது. ஸோ அது 2வது காரணம். அதுவும் இதில் தான் வந்து சேருது. 2. ஸோ தண்ணீர் அளவு குறைகிறது, 1. முதல்ல உப்பின் அளவு கூடுகிறது. இது 3வதாக மிக முக்கியமான காரணம். சாதாரண நீரோடை ஓடும் பொழுது ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தேங்காது, பாசம் பிடிக்காது, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கேயாவது சிறு தேக்கம் இருந்தால் அடைச்சிக்கிறது, நீரோட குப்பை சேரும், சாக்கடையாயிரும், பாசமாயிரும். ஆமாம். ஸோ நீர் இறங்கிக் கொண்டே இருந்தால் தொந்தரவில்லை. ஏதாவது பிறவியின் காரணமாகவோ இல்லை சில வியாதிகளின் காரணமாகவோ சிறிய அடைப்பு ஏதாவது இருந்தால் அதில் நீர் தேங்கி அந்த இடத்தில் காரை படிந்துவிடும். ரைட். மறுபடியும் அதுதான் இப்போ உங்களுக்கு அதிகமாக படிகிறது. 3. இது போக மிக அடுத்ததாக பார்க்க போனால் சிறுநீரில் ஒரு சில கிருமிகள் இருந்தால் அவை இந்த உப்புக்களை படிமானமாக ஆக்கிவிடும். இதெல்லாம்